இன்றைய முக்கிய செய்திகள். கோயம்புத்தூர் பகுதியிலுள்ள நெசவு தொழிலகங்கள் தங்களின் செயல்திறனை மேம்படுத்தவும், கரியமில வெளியேற்றத்தை குறைத்து சூழல் சமநிலையை பேணவும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளன. Textile clusters in the Coimbatore region are urged to adopt new technologies for decarbonizing textile processing to enhance efficiency and sustainability. பல்வேறு பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் சென்னையின் குடியிருப்பு சந்தை நிலைத்தன்மையுடன் இருப்பதாக புதிய அறிக்கை ஒன்று காட்டுகிறது. A new report shows that Chennai's residential market maintained stability during the first half of 2026, navigating various economic challenges. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அடிப்படை அறிவியல் பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை குறைவாக இருப்பது குறித்து உயர்கல்வித்துறை கவலை தெரிவித்துள்ளது. The Higher Education Department is grappling with low enrollment in basic science courses within government colleges across the state. காட்பாடி அருகே யானை தந்தங்களை வைத்திருந்த குற்றத்திற்காக 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வனவிலங்கு கடத்தல் கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 persons were arrested for possession of tusks near Katpadi, with authorities investigating the suspected wildlife trafficking incident. அரசு வேலை வழங்க சிபிஐ எதிர்ப்பு. கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதற்கு சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது மாநில அரசின் இழப்பீட்டுக் கொள்கை குறித்து அரசியல் தளத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. The CPI has expressed opposition to providing government jobs to the kin of Karur stampede victims, creating political tension over the state's compensation policy. தென்மேற்கு பருவமழை இந்தியாவெங்கும் பரவியதையடுத்து ஒட்டுமொத்த மழைப்பொழிவு பற்றாக்குறை 14% குறைந்துள்ளது. வட மற்றும் மத்திய மாநிலங்களில் நல்ல மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. The southwest monsoon has successfully covered the entire country, reducing the overall rainfall deficit to 14%. Good rainfall is predicted to continue across northern and central states. குஜராத்தின் போர்பந்தர் அருகே இந்திய கடற்படைக்கு சொந்தமான திருஷ்டி -10 வகை ஆளில்லா விமானம் விபத்துக்குள்ளானது. நிலப்பரப்பில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள நிலையில் விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. Air Drishti 10 UAV belonging to the Indian Navy crashed near Porbandar, Gujarat. No casualties were reported on the ground, and a high-level inquiry has been ordered into the mishap. சட்டவிரோத மகாதேவ் பந்தய செயலியின் முதன்மை நிறுவனர்களில் ஒருவரான சௌரப் சந்திரகர் ஓமனில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது பணமோசடி வலைப்பின்னலுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது என சட்ட அமலாக்க முகமைகள் தெரிவித்துள்ளன. Saurabh Chandrakara, primary founder of the illegal Mahadev betting app, was arrested in Oman, dealing a significant blow to the money laundering network, according to law enforcement agencies. ஜூலை 17ஆம் தேதி ஜிண்ட் சோனிபட் வழித்தடத்தில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இது நீடித்த நிலையான ரயில் போக்குவரத்து தொழில்நுட்பத்தை நோக்கிய பயணமாகும். Prime Minister Modi is scheduled to flag off India's first hydrogen-powered train on July 17th, operating on the Jind-Sonipat route, aiming for sustainable railway technology. LVM-3 திட்டத்திற்காக வடிவமைக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக முடித்துள்ளது. இது இந்தியாவின் ககன்யான் மனித விண்வெளி பயண திட்டத்திற்கு பெரும் பலம் சேர்த்துள்ளது. ISRO has successfully cleared the cryogenic engine for the upcoming LVM-3 mission, strengthening India's Gaganyaan manned space mission prospects, following successful parachute tests. பெட்ரோல் விலை $102 இருப்பது நியாயமற்றது என்றும் அதை $82 குறைக்க வேண்டும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். எண்ணெய் நிறுவனங்கள் முறையற்ற லாபம் ஈட்ட அரசு துணை போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். Arvind Kejriwal demanded a reduction in fuel prices, arguing that petrol should be priced at ₹82 rather than ₹102, accusing the government of allowing companies to gain illegitimate profits. இந்திய பங்கு சந்தைகள் புதன்கிழமை சரிவிலிருந்து மீண்டு வலுவான நிலையை எட்டியுள்ளன. மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளில் முதலீட்டாளர்களின் ஆர்வம் அதிகரித்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். Indian equities recovered strongly from Wednesday's sell-off, driven by buying in mid-cap and small-cap stocks. The market sentiment was boosted by falling volatility and positive cues, overcoming early caution regarding global geopolitical risks. பிரிஸ்டலில் நடந்த போட்டியில் இந்தியாவை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய இங்கிலாந்து 3-0 வரை என்ற கணக்கில் D20 தொடரை கைப்பற்றியது. கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட்டமிழக்காமல் 80 ரன்கள் எடுத்தும் அணியை தோல்வியிலிருந்து மீட்க முடியவில்லை. England secured an unassailable 3-0 T20 International Series lead, thrashing India by 9 wickets in Bristol. Captain Shreyas Iyer's unbeaten 80 could not prevent a fifth loss in 6 matches. கைலியன் எம்பாப்பே மற்றும் உஸ்மானே டெம்பலே ஆகியோரின்
கோல்களால் மொராக்கோவை 2-0 வரை என்ற கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் உலகக்கோப்பை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. Kylian Mbappe and Ousmane Dembélé each scored as France comfortably defeated Morocco 2-0, securing a spot in the World Cup semi-finals and keeping their title hopes alive. லாஸ் ஏஞ்சல்ஸ் அரங்கில் நடைபெறவுள்ள கால் இறுதிப் போட்டியில் ஸ்பெயினும் பெல்ஜியமும் பல பரீட்சை நடத்துகின்றன. நியூஜெர்சியில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியை வெல்லும் முனைப்பில் இரு அணிகளும் உள்ளன. Spain is set to face Belgium in a blockbuster quarter-final matchup at Los Angeles Stadium, with both teams viewed as potential contenders to lift the trophy in New Jersey. 2026 உலகக்கோப்பை தொடரின் காலிறுதிப் போட்டியில் ஜூலை 11ஆம் தேதி மியாமி நகரில் இங்கிலாந்து மற்றும் நார்வே அணிகள் மோதுகின்றன. England continues its 2026 World Cup campaign in Miami against Norway on July 11th, with the quarter-final fixture drawing huge crowds to South Florida as the knockout stages progress. வியாழனன்று அமெரிக்க ராணுவ கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தீவிர தாக்குதல்களுக்கு பிறகு வளைகுடா அரபு நாடுகள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. War-weary Gulf Arab nations were hit by new attacks launched by Iran, further straining stability in the region following intense strikes on U.S. military infrastructure on Thursday. கிரீமியா அருகே ரஷ்ய எரிபொருள் விநியோக கப்பல்களை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் மேலும் தீவிரமடைந்துள்ளது. Ukraine escalated its assault on Russian fuel supplies by targeting Russian ships near Crimea, marking another significant escalation in the ongoing conflict during the past 24 hours. இப்பகுதியில் நடந்து வரும் தொடர் தாக்குதல்களால் ஹோர்முஸ் நீரிணை வழியாகச் செல்லும் எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது. Data shows a sharp decline in oil, gas and cargo ships traversing the Strait of Hormuz following new intense strikes in the region, disrupting global energy shipping lanes. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைதி முயற்சியில் ஈடுபட்ட போதிலும் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை ரஷ்ய அதிபர் புதின் நிராகரித்துள்ளார். Despite peace efforts by Donald Trump, President Vladimir Putin is reportedly rejecting negotiations with Kyiv, choosing to escalate the war following recent Ukrainian drone strikes on Russian refineries. செய்திகள் மூலமாக தொடர்ந்து ஆங்கிலம் பயில இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். Like, share and subscribe to this channel to continue learning English through news.